ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சொந்த பிள்ளையாக எங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களை கிரயத்திற்கு நீர் வாங்கி இருக்கிறவரே ஆண்டவரே அப்பா. விலையின்றி ஆண்டவரை எங்களை மீட்டு கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியானவரே அப்பா, நீர் இந்த இடத்துல இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமானவர் ஆண்டவரே, எங்களை இன்னும் ஆண்டவரே விசுவாசத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அப்பா விசுவாசத்தோடு எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரை மன்றாடவும் எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. வந்து கொண்டு இருக்கிறவர்களை அழைத்து வாருங்க ஆண்டவரே அப்பா. எல்லா தடைகளையும் தகர்க்கிறவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் ஐயோ எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, நாங்கள் குடும்பமாய் தேவ சந்நிதிக்கு வர முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் பலர் உண்டு தகப்பனே. அவர்களையும் ஆண்டவரை ஏற்ற சமயத்திலே குடும்பமாய் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சபை கூடி வருதலை அல்லல் தட்டி விடாத படிக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்திற்கென்று தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் அப்பா. தூர இடத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ஏற்ற பலனை கொடுக்கிற தேவன் உண்டு தகப்பனே. எங்களுடைய பாடல் வேளை, எங்களுடைய பிரசங்க வேளை, எங்களுடைய ஜெப வேளையில கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷி அல்ல, ஒரு மனிதனை அல்ல சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு முன்பதாக சாஷ்டாங்கம் செய்கிறோம் அப்பா. உமக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் தாழ விழுந்து வணங்குகிறோம் அப்பா. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருக்கட்டும் அப்பா. உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி எங்கள் இருதயத்தை எல்லாம் ஒருமனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சிந்தனைகள் எங்கேயோ சென்று விடாத படிக்கு ஆண்டவரே, எங்களிலே ஆண்டவரே அப்பா அந்த பாரி குற்றங்கள் இல்லாத படிக்கு எங்களை அப்பா ஒரு மனதைனாலே ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் சிந்தனைகள் சிதறாத படிக்கு வேலி அடைத்து கொள்ளுவீராக தகப்பனே. நீர் எங்கள் அரண், எங்கள் கோட்டை, எங்களை விடுவிக்கிறவர், நான் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறவர் அப்பா. ஆராதனைக்கு தடையாய் எந்த காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்ய கிருபை தாங்க. எங்கள் கவலைகளை எல்லாம் உன் மேலே வைத்து விட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த துதியின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நன்றியுடனே
மாற்றினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே, அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவனே, தரிசனம் தந்த தேவனே, பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, தரிசனம் தந்த தேவனே, பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். அவர் கிருபையுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, புகழை விரும்பே மகிழ்வேன் தினமே, மகிமை செலுத்திடுவேன். கோனே தேனே கோதில்லதோனே, கனம் பாடியே துதித்திடுவேன். கோனே தேனே கோதில்லதோனே, கனம் பாடியே துதித்திடுவேன். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார். ஜெயத்தை தந்திடுவார், ஜெயமாய் நடத்துவார். அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம் அதிசயமே. அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, என்னை நடத்தும் பாதையெல்லாம் அதிசயமே. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. என்னோடு இருக்கின்றார், என்னை நடத்துவார். என்னோடு
தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கலங்காதே விசுவாசியே, கர்த்தர் உனக்கு துணை. கலங்காதே விசுவாசியே, கர்த்தர் உனக்கு துணை. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளவர், அற்புதமாய் உன்னை நடத்திடுவார். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளவர், அற்புதமாய் உன்னை நடத்திடுவார். திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை எனக்கு தந்தார், ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு ஜெப வேளை. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஊழியத்திலே இருக்கிற மக்கள், நேசிக்கிற மக்கள், இதற்கு உழைக்கிற கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அன்பு தகப்பனே, அப்பா இந்த ஜெப குறிப்பை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். அப்பா இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா அப்படியே ஆண்டவரே இந்த இடத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா ஒரு முறையாவது வந்தவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவரே ஏதோ ஒரு நன்மையை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடியவர் வந்திருக்கலாம் ஆண்டவரே. அந்த அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க தொடணுமே சுவாமி. அப்பா இங்க வந்த ஒருவரையாவது ஆண்டவரே நீங்க வெறுமையாய் அனுப்பாத தேவன். அப்பா ஆண்டவரே இது ஒரு நோவாவின் பேழையை போல இருக்கிறது சுவாமி. அப்பா அப்படிப்பட்டவர்களை நீங்க ரட்சித்து கொள்ளுங்க சுவாமி. அப்பா அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அதுபோல் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நேசித்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல கடந்து வருகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா அவங்களையும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை அவங்க பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்களே ஆண்டவரே, இது நிமித்தம் அவங்கள ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இசப்பா. உயர்வுகள் வரட்டும் சுவாமி. அப்படியே ஐஸ்வர்யமும் கனமும் சம்பத்தும் எப்பொழுதும் அவங்க வீட்டில் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக உழைக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த இடத்த க்ளீன் பண்ணி எவ்வளோ நீட்டாக வைத்திருக்கிறாங்களே சுவாமி. அப்பா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா சிறு சிறு உதவிகள் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுக பண்ணுங்க சுவாமி. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே தங்களோட காணிக்கைகளினால தாங்குகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 10ல் 1 பாகத்தை கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்களோட குறைவிலிருந்து கொடுக்கறதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே சுவாமி. அப்பா அவங்களோட குறைவில் ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல ஒரு நிறைவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தில் அவங்க உண்மையாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்க சுவாமி. அநேகத்தின் மேலே அவங்கள அதிகாரியாய் வைங்க அப்பா ஆண்டவரே. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அங்கீகரித்து கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. அது 1000 மடங்கு அவங்களுக்கு நீங்கள் திரும்பி கொடுங்க சுவாமி ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா.
அப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஜபத்தினால தாங்குகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆண்டவரே தங்களோட ஜபத்தினால தாங்கி கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரியும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க குடும்பங்களை தழைக்கும்படி செய்யுங்க சுவாமி. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே வீட்டிற்கு தெரியாமல் ஆண்டவரே எவ்வளவோ ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரே அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே அவங்க ஜபத்தினால தாங்கி கொண்டு இருக்கிறாங்களே சுவாமி. அப்பா அந்த ஜபம் ஆண்டவரே எங்களை நிற்க வைத்து கொண்டு இருக்கிறதே சுவாமி. அப்பா அவங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களோட எல்லா கஷ்டத்தையும் மாற்றி போடுங்க ஏசப்பா. வெளியரங்கமாய் அவங்களும் உங்களை ஆராதிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த மாதிரி சபைக்கு நேரடியாக வர முடியாதபடிக்கு ஆண்டவரே தடையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க சுவாமி. அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நீங்கள் ஆண்டவரே அது எல்லாவற்றையும் ஆண்டவரே அவங்கள அழைத்து கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி அப்பா. அப்படி ஆண்டவரே இங்கே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த பைபிள் காலேஜ் ஆண்டவரே அவங்க சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலிருந்து தொடங்குகிற ஆண்டவரே அந்த கல்லூரியை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே அந்த கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அநேக காரியங்கள் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்காக டிவி மூலியமாக பார்த்து எத்தனையோ பேர் ஜப குறிப்புகளை கொடுக்குறாங்களே சுவாமி. அப்பா அந்த ஜப குறிப்புகள் எல்லாம் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆம் என்றும் அமேன் என்றும் நிறைவேறுகிற கிருபைக்காக நன்றி அப்பா. அவங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து சாட்சியாய் நிற்க ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் அன்று எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. அப்பா நீங்கள் வாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதே நாங்கள் அனுபவிக்க நாங்கள் உணர ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. அப்பா எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நீங்கள் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கக்கூடாது சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தினால நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும் சுவாமி. அப்பா நாங்கள் பாடும்போதே நாங்கள் பேசும்போதே ஆண்டவரே உங்கள் பிரசனம் அந்த இடத்தை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருவரும் செல்லுகிற இடங்களில் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மற்றவர்களுக்கு உண்மை குறித்து சொல்ல ஆண்டவரே எங்களுக்கு அருவியாய் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. மீதியான வேலை ஒவ்வொன்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோட பாடல் வேலை, செய்தி வேலை, ஆராதனை வேலை எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அருமையான இந்த பாடலை நாம் பாடலாமா? நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் இடிப்பவன் இல்லை. அவர் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவர், அவர் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவர். அவர் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவர், பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவர். நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம்.
பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. செங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழும் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. செங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழும் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா,
கிருபையில மகிழ்கிறோம் நாதா. போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதனால போத்த தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதனால போத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நம்மை போல மற்றவர்களையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்த மக்களிடத்தில் இன்னும் குறைவுகள் இருக்கிறதே. அவரை அறிந்த பிள்ளைகள், இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரால் மென்மேலும் உயர்த்தப்படணும். நம்ம இடத்துல எத்தனையோ கவலைகள் இருக்கிறது. நம்ம எல்லாருடைய கவலைகளையும் அவர் மேல நம்ம வைக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கவலை. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைக்க போகிறார். அவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், அவர் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவராயிருக்கிறார். திறக்க கூடாதபடிக்கு அவர் பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறக்கிறவர். அவர் இன்றைக்கு கர்ப்ப தடைகளை எல்லாம் நீக்குகிறார். பெற பண்ணுகிற அவர் பெற செய்யாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொட்டு, ஆண்டவரே நீர் ஒவ்வொரு கர்ப்பங்களையும் திறக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு தடைகளையும் எடுத்து போடும்படியாய் செபிக்கிறோம். மருத்துவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஒன்றுமில்லாமல் செய்து கர்ப்பத்தின் கனியை, அவரால் கிடைக்கும் பலன் என்பதை கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு நிரூபிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திறந்த வாசலை வைப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பத்திற்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்ந்த படிப்புகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே திறக்கப்படுவதாக. ஆண்டவரே யார் யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கல்லூரியில அவர்கள் விரும்பினதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நல்ல கோசை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே வேலைக்காக எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லையே என்று சொல்லி இன்றைக்கு நெருக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு திறந்த வாசலை வைப்பீராக. மூடப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாக. வெண்கல கதவுகளை உடைத்து, நான் இரும்பு தாழ்பால்களை உடைத்து அதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்னீரப்பா. வெண்கல கதவுகளை போல இருக்கிற
தடைகள் எல்லாம் நீங்கட்டும், நீங்கட்டும், நீங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற வேளையில கர்த்தரை 3 கதவுகள் மூடப்பட்ட இந்த கதவுகளிலே ஒன்று திறக்கப்படுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு கதவு திறக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு வேலைக்கான ஆர்டர் வரும்படியாக கர்த்தர் செய்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வழிகள், அருமையான வழிகள் உங்களுக்கு முன்னால இருந்தது. ஆனால் பிசாசானவன் எல்லாவற்றையும் அடைத்து போட்டான். கர்த்தர் இன்றைக்கு இரும்பு தாழ்பாள்களை உடைக்கிறவர். அதற்கு முன்பதாக கடந்து போகிறார். ஒரு வேலையை கொடுத்து உங்களை மகிழ பண்ண போகிறார். கர்த்தருக்கு நன்றியோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். Thank you Lord. ஆண்டவரே, இன்றைக்கு அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி வீட்டுக்காக ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். பாதியிலே கட்டப்பட்ட அந்த வீடு மீண்டுமாய் உயிர் வரும்படியாக கர்த்தர் செய்கிறார். எழும்பும்படியாக கர்த்தர் செய்கிறார். Thank you Lord, thank you Lord. ஆண்டவர் உங்களுக்காக இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகர் ஃபாரின் போவதற்காக, அங்கே உள்ள வேலைக்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி எல்லாம் வாய்க்காமல் போய்கொண்டே இருக்கிறது. ஒன்று மாற்றி ஒன்று அந்த முயற்சிகள் வாய்க்காமல் போய்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, thank you. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்துக்கு நான் செல்லுவேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. நீ காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போவேன். ஆபிரகாமை போல நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போனது போல எந்த கேள்வியும் இல்லாமல் நான் போவேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியாக செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தனிமையாயிருக்கிறவர்கள், தனிமையாயிருக்கிறவர்கள், என் வீடு எப்படியாய் ஒரு ஆலமரம் போல் இருந்தது, எல்லா பறவைகளும் இன்றைக்கு பறந்து விட்டன, நான் பட்ட மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகாரின் கண்களை திறந்தவர் இன்றைக்கு உங்களுடைய கண்களையும் திறக்கிறார். மீண்டுமாய் உங்களை தேடி எல்லாரும் வருவார்கள், எல்லாரும் வருவார்கள். உங்களுடைய தனிமை துக்கங்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், திறந்த வாசலை வைக்கிறேன். என்னுடைய வயலை வாங்க முடியவில்லை, என்னுடைய வயலை விற்க முடியவில்லை, என்னுடைய நிலத்தை விற்க முடியவில்லை, நான் செய்ய நினைத்தது ஒன்றும் வாய்க்கவில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்காக நீர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளையே, கலங்காதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை சுகமாக்குகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தை நிமித்தமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைக்கிறேன். ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த சாவிகளை இன்றைக்கு அவர் உடைத்து போடுகிறார். அந்த பூட்டப்பட்ட சாவிகள் உடைக்கப்படுகிறது. இயேசு அற்புதம் செய்கிறார். திறந்த வாசலை அவர் வைக்கிறார். அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. Thank you ஆண்டவர். இன்னுமாய் உங்களை நேசிக்கிறார், இன்னும் நேசிக்கிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். இன்னும் தேவனை பற்றி கொள்ளுங்கள், இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஒரு சத்துரு உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது, ஒரு மனிதனும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. அவருடைய உபாய தந்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்பொழுது அபத்தமாக்கி போடுகிறார். அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்ட தேவன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுடைய ஆலோசனைகளை அவர் அபத்தமாக்கி போடுகிறார். Thank you Lord. ஆண்டவரே, நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினியே கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகளை மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகளை மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோரை முதியோரை துதியுங்கள், வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றும் துதித்திடுவோம், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. அக்கினியே கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். நாங்களும் கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். பாலகர் வாயினாலே அவர் துதி உண்டு பண்ணுவார். நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எல்லாரும் அதை கண்டு மகிழுவார்கள். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்கிறோம். அப்பா, விளையச் செய்கிற தேவன் அப்பா, உம்முடைய துதி எப்பொழுதும் எங்கள் வாயிலே இருக்கட்டும். அப்பா, நீர் பூட்டை கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். உடைய துதியினாலே எரிகோ கோட்டை விழுந்தது போல இன்றைக்கு எல்லா தடைகளும் ஆண்டவரை விழுந்து போகட்டும் தகப்பனே. செங்கடல் பிளந்தது போல எங்களுக்கு முன்பதாக பாதைகள் தெரியட்டும் சுவாமி. நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி வாசித்த இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் கவனிச்சிங்களா? நிறைய வசனம், எல்லா வசனமும் நல்ல ஜபமாக இருந்துச்சு. 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும். எதுக்கு திறக்கணுமா? வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி. இது ஒவ்வொரு தடவையும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஜெபத்தை பண்ணிட்டு என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். ஆவிக்குரிய அநேக ரகசியங்களை நமக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எபிரேயர் 11:1 போடப்பட்டிருக்கு. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது, அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அப்படி நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு என்ன இருக்குது? ஜீவன் உண்டு. ஜீவன்னா என்னது? ஜீவனுக்கு ஜீவன் வந்து வடமொழி சொல். தமிழில் அதுக்கு என்ன பேர்? உயிர். இந்த வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் இந்த சங்கீதத்தில் அப்படி சொல்கிறார் அவர், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும். அது ரெண்டு விதமான டிரான்ஸ்லேஷன் வாசிச்சுன்னு பார்த்தேன்னா, ஓப்பன் மை ஐஸ் ஸோ ஐ கேன் ட்ரூலி சி த மார்வலஸ் திங்ஸ் இன் யுவர் லா அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் லெட் மை ஐஸ் பி ஓப்பன் டு சி த ஒண்டர்ஸ் ஆஃப் யுவர் லா. மார்வலஸ் திங்ஸ், மார்வலஸ். இன்னொன்று ஒண்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஒண்டர்ஸ் எல்லாம் நமக்கு தமிழில் அதில் அதிசயங்களை காணும்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதிசயம், அதிசயமான காரியங்கள் இந்த வேதத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அவ்வளோதான். அது நமக்கு என்ன செய்யணும்? நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும், நமக்கு வழிகாட்டும். ஒரு முறை நாங்கள் ஒரு வாடகை வீட்டிலேருந்து
திடீர்னு என்ன செஞ்சாங்க, வாடகையை கொஞ்சம் அதிகரித்தாங்க. அப்போ வீடு காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 1 இயர் நீங்கள் டைம் கொடுங்க, நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம், அதனால் அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப வாடகை அதிகமாக கூட்டாதுங்கன்னு சொன்னோம். அப்போ ஒரு ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார், அதில் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள், நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை, ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்துச்சு. இப்படி நல்ல வசனம் தானே. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அடடா, இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம், இப்படி திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும் போது இந்த வசனம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணார், நீ ரொம்ப போனோம், இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு உனக்கு நான் அனுமதி தாரேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தீவிரித்து புறப்படுகிறதில்லை, ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு முறை மேடம் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணாங்க, லோக்கலில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். அங்கே திடீர்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தாரு, அதுலேயும் இப்படி தான் போட்டிருந்துச்சு, இந்த இடத்துல நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அது நாசம் உண்டாகும், இந்த நாசம் மிகவும் கொடியதாக இருக்கும், அதனால் நீ உடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மேடம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னென்னு தெரியலப்பா, அன்றைக்கி நான் அங்கே பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன், இந்த வசனம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு அங்கேருந்து ஆண்டவர் போக சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாக மாறி என்னாச்சு, நாங்கள் வெளியில் வர வேண்டியிருந்தது. ஆண்டவர் புதிய வழிகளை திறக்கிறவர், அவர் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குறவர். வனாந்திரம்னா என்னென்னு தெரியுமா? வனாந்திரம் வழி இல்லாத இடம். அது எங்கே அப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் வயக்காட்டில் கூட வழி இருக்காது. அறுத்த உடனே பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாள் குறுக்க ஒரு வழியில் போனோன்னா அதில் ஒரு என்னச்சி உண்டாகும், ஒரு தடம் உண்டாகும். தடம் பார்த்துருக்கீங்களா? வயக்காட்டில் நீங்கள் குறுக்க போயிருந்தீங்கன்னா தெரியும், அது வழி. அதே மாதிரி மணல் பாங்கான இடங்களில் வழி இருக்காது. மணல் பாங்கான பாலைவனம் அந்த மாதிரி இருக்குது, அப்படி மணலாக இருக்குது, ஆற்றுக்கரை ஓரத்தில் நிறைய மணல் இருக்கும், அதில் வழி இருக்காது. ஆனால் வனாந்திரம்னா அது வந்து காடு, அதாவது வனம் இல்லை. வனாந்திரம் என்பது என்னது? வழி இல்லாத ஒரு பால் நிலம். இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலலாம் பூச்சி முள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது ஒன்றுக்கும் ஆகாது, அந்த இடம்லாம் தரிசு நிலம் அப்படிம்பாங்க, இது ஒன்றுக்கும் ஆகாது அப்படின்னு. அந்த இடத்துல வழியே இருக்காது, போகவே முடியாது. சின்ன சின்ன குத்து செடியாக இருக்கும், சைக்கிள்லேயும் போக முடியாது, பைக்லேயும் போக முடியாது, அப்படி வழி இல்லாத. அதுதான் வனாந்திரம். ஆண்டவர் சொல்கிறார், வனாந்திரத்தில் நான் என்ன செய்வேன், வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அதனால் அவரால் என்ன செய்ய முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா ஒரு முதல்ல இந்த உலகத்தை படைக்கும்போது முதல்ல ஒளியை உண்டாக்குனார், ஒளி உண்டாக கடவுது. அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது, இருள் இருந்தது. 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தில் இருள் இருந்துச்சு, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தான் ஆண்டவர் 3ஆவது வசனத்தில் என்ன சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஃபஸ்ட்டு அதை தான் படைச்சார். ஒரு வார்த்தை சொன்ன உடனே வெளிச்சம் வந்துட்டு. அவர் அநேக சூரியன்களை அணிந்தவளை போல இருப்பார். அவரை நம்மளால் நினைச்ச முடியாது, முகமுகமாக அவரை நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் அவரால் சிருஷ்டிக்க முடியும், உருவாக்க முடியும். அதனால தான் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும்போது, தியானிக்கும்போது நல்லா நேசித்து என்ன செய்யணும், ஒரு வசனம் வாசித்தாலும் அதனுடைய பொருளை உணர்ந்து என்ன செய்யணும், நல்லா கவனமாக வாசிக்கணும். அதனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி
என் கண்களை திறந்தருளும். இந்த தேவன் தமக்கு மிகவும் பிரியமான சீஷன் யார்? 2 பேர் ரொம்ப பிரியமான சீஷர்கள் இருந்தாங்க. யாரெல்லாம்? ஒன்று பேதுரு, யோவான். பேதுரு, யோவான் 2 பேரையும் ரொம்ப ஆண்டவர்கிட்ட பிரியமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் தனியாக 2 பேர் தான் வேணும்னா மற்ற எல்லாத்தையும் நீங்கள்லாம் நில்லுங்க, இவங்க 2 பேர் மட்டும் என் கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். அந்த யோவானுக்கு ஆண்டவர் பின்னால் சம்பவிக்க போகிற காரியங்களை தான் வெளிப்படுத்தி அந்த காரியங்களை எழுதும்படியாக சொன்னாங்க. அதுதான் நமக்கு கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். போதும். இதில் 5 நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யெகோவா தேவனுக்கு எத்தனை நாமம்? நிறைய நாமம் இருக்குது, ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. இதில் பரிசுத்தம் உள்ளவர், 2வது என்ன சொல்கிறாரு? சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். அதுக்கப்புறம் 4வதாக சொல்லப்பட்டிருக்கு ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். 5வது போட்டிருக்கு ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இந்த 4வது காரியம்தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லி ஜெபம் பண்ணார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். அவர் திறக்கிறவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கவர்னு சொல்லி அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்கும், அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. ஏன்னா திறந்து வச்சிருக்கவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கோம், நீண்ட ஆயுசு உள்ளவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அவர் தான் நீண்ட ஆயுசு உள்ளவர். அவர் ஆல்ஃபா, அவர் தான் ஒமேகா, அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு எப்போ அவர் உருவானார், எப்போ அவருடைய முடிவு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. இல்லாதவர், முடிவு இல்லாதவர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் சொல்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் தான் சொல்கிறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பிதாவாகிய தேவனுக்கு இந்த பகுதியில் 5 நாமங்கள், நிறைய நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா மனசில் அப்படி நிறுத்திக்கிடணும். ஒவ்வொரு முறையும் அவருடைய அதிசயமான நாமங்களை சொல்லி துதிக்கும்போது இந்த நாமங்கள் நம்ம உணர்ந்து உணர்வுபூர்வமாக அவரை நாம் ஜெபிக்கும்போது பயன்படுத்தும் போது நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்யணும்னா இப்படி கொழுந்து விட்டு எரியுது நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்னா பலப்படுத்துவார். அவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன். அவர் நிறைய காரியங்களை திறந்து நம்ம பார்க்குறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரம் வழியாக என்ன செஞ்சார்னா நடத்திட்டு போனார். அவர் தேவனை ஆராதிக்கும்படி இந்த ஜனங்களை என்ன செய்யுங்க, நாங்கள் போய் வனாந்தரத்தில் ஆராதிக்கணும், ஜனங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி மோசே பார்வோன்ட்ட போய் சொல்லி என்ன செஞ்சார், 10 வாதைகளை அனுப்பின பிறகு தான் அவன் கடைசியில் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னான். அப்படி வரும்போது புறப்பட்டு போன பிறகு தான் இந்த பார்வோனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிட்டு, என்னது, அடடா தப்பு பண்ணிட்டோமே, அனுப்பியிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்க நமக்கு இனிமேல் என்ன செய்ய மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. தொடர்ந்து போய் என்ன செஞ்சிடும், திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு சொல்லி பார்வோன் தன்னுடைய சேனைகளோட பின்னால் வரான். இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க எல்லோரும். அப்போ மோசேட்ட சொன்னாங்க, எங்கேயோ ஓடிடும்னு பார்த்தா அந்த பக்கம் என்ன வந்துட்டு வேகமாக போகும்போது கடல் வந்துட்டு, செங்கடல். அங்கே போனால் கடல், இந்த பக்கம் பார்வோனின் சேனை. ஆனால் ஆண்டவர் அவர்களை நெருங்க விடாதபடி அந்த இடத்துல பகலில் மேக ஸ்தம்பம் நின்றுச்சு, ராத்திரி அக்னி ஸ்தம்பம் நின்றுச்சு.
அந்த அக்னி நின்னதுனால பார்வோனுடைய சேனை இவங்களை என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல. ரொம்ப எல்லோரும் முறுமுறுத்தாங்க. அங்கெல்லாம் சாவதுக்கு இடம் இல்லையான்னா நீ எங்களை இங்கே அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ அவன் வந்து நின்று கொண்டு, நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டு தேவன் செய்கிற காரியங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோலை நீட்டி செங்கடலை ரெண்டாக பிறப்படணும். அந்த இடத்துல என்ன உண்டாயிட்டு, ஒரு வழி. அவங்க வெட்டாந்தரையில் நடப்பது போல் நடந்து போனாங்க. நல்ல காஞ்ச தரை, நிறைய வண்டிகள் ஜாமான்கள் கொண்டு போனாங்க, வயசானவங்களை தூக்கிட்டு போனாங்க, ஆடு மாடுகளை பற்றிட்டு போனாங்க. அவங்க எல்லாம் கடந்து முடிந்த வரைக்கும் 2 பக்கமும் மதில் போல் இணைஞ்சது, நீர் உறைந்து நின்றது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழியில் என்ன செஞ்சாங்க, நடந்து போனாங்க. அவர் வழி இல்லாத இடங்களில் என்ன செய்வார், வழிகளை உண்டாக்குறவர், வழிகளை அவர் உண்டாக்குறவர், திறக்கிறவர், வழிகளை திறக்கிறவர். அதே மாதிரி கண்களை திறந்து, இப்போ அவன் நம்ம சங்கீதக்காரன் சொன்னது போல் என் கண்களை திறந்துடணும்னு சொன்ன மாதிரி, ஒரு முறை இயேசு தன்னுடைய சீஷர்களோடு எரிகோ என்ற நகரத்திலிருந்து அவரும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு நினைஞ்சாங்க. இன்னொரு பக்கத்தில் உள்ள இன்னொரு ஊருக்கு போனாங்க. ஒரு திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து போச்சு. அவருடைய சீஷர்கள் எல்லோரும் போனாங்க. அப்போ ஒரு 2 குருடர்கள் வழி அருகே உட்காந்துருந்தாங்க. அந்த வழியில் உட்காந்துருந்தாங்க. அவங்க இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டு நினைஞ்சாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே கூட்டமாக போயிட்டு இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, அவனை அதட்டினாங்க, ஏய் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நின்று அவங்கள கூப்பிட்டு என்ன செஞ்சார், இயேசு அவர்களை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அவங்க உடனே, ஐயோ நாங்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுதோம், எங்களை கவனிக்க ஆளே இல்லை, உங்களை கூப்பிட்டோம், எல்லோரும் என்ன செய்தாங்க, திட்டுதாங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்லாமல் அவர் கேட்ட கேள்விக்கு உடனடி பதில் சொல்கிறாங்க, எங்கள் கண்களை திறக்க வேண்டும். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதான் கேள்வி. அதுக்கு என்ன பதில், எங்கள் கண்களை திறக்க வேண்டும். அவ்வளோதான். உடனடியாக இயேசு என்ன செஞ்சார், வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவன் வந்து எங்கள் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன செஞ்சார், மனது உருகினார். தொட்டார் அவர் கண்களை. உடனே அவர்கள் பார்வையடைந்தார். உடனே தொட்ட உடனே கண் அவங்களுக்கு என்ன செஞ்சது, திறக்கப்பட்டது, பார்வையடைந்தார்கள். பார்வையடைஞ்ச பிறகு சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போனாங்களா? இல்லை, என்ன போட்டிருக்கு, அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கட்டாயம் என்ன செய்வார், கேட்பார். புதிய வழிகளை என்ன செய்வார், திறப்பார். அநேக காரியங்கள் நமக்கு அடைபட்டது போல் இருக்கும். நம்ம கேட்கும்போது என்ன செய்வார், ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களெல்லாம் தடைகளை அகற்றி போடும், புதிய வழிகளை திறந்துடணும்னு சொன்னால் உடனே என்ன செய்வார், நமக்கு அவர் உதவி செய்வார், புதிய வழிகளை திறப்பார். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இப்போ ஆண்டவர்கிட்ட அப்படி நிறைய பேர் போனாங்க. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் வந்து சுகமாக்குனார். ஒரே ஒருத்தன் மாத்திரம் வந்து என்ன செஞ்சான், திரும்ப வந்து ஆண்டவரே நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் உடனே எனக்கு சுகம் கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னான். ஆண்டவர் உடனே என்ன கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்டார். இப்போவும் அப்படி தான் நடந்துகிட்ருக்குன்னு அநேக அற்புதங்கள் நடக்கு, அநேக ஜபங்கள் கேட்கப்படுகிறது. இப்போ நாங்கள் நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் அவங்களாம் என்ன ஆயிருந்தாங்க, அவங்களுக்கு ரெக்க முளைச்சிருது, அப்படியா பறந்து போயிருந்தாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு என்ன செய்யணுமா, உடனே அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீர் என்ன செய்யணும், எங்களுக்கு
எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். ஒருத்தருக்காவது நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை குறித்து சொல்லணும். ஒருத்தருக்காவது ஆண்டவருடைய வருகை இருக்குமானால், அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தனே, என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். அதுக்கு தான் நமக்கு அந்த தாளந்துகளின் ஊமையை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒருத்தனுக்கு 1 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, 3 தாளந்து, 5 தாளந்து, 10 தாளந்து அப்படி கொடுக்காரு. திரும்ப வந்து கேட்கும்போது ஜெஜமான் வந்து அவன் வெளி தேசம் போயிட்டு திரும்ப வந்து என்ன செய்தான் கேட்காம, அவன் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை கொண்டு வியாபாரம் பண்ணோம், மேலும் 10 சம்பாதிச்சோம். ஒருத்தன் மட்டும் என்னஞ்சான், நீர் விதைக்காததை அறுக்கிறவர். அதனால் நான் என்னஞ்சேன், அதை புதைச்சி வச்சேன், இந்தாங்க உங்கள் தொட்டை உங்கள்கிட்டே தந்தேன்னு கொடுத்தேன். அப்படி இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பயன்படுத்தணும், அவருக்கு பயன்படுத்தணும். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமையாக கேட்கணும். பெற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா சாட்சியாக நிற்கணும். அல்லேலூயா. இன்னொரு நிகழ்ச்சி, இன்னொரு சம்பவம். வேதத்தில் உள்ள காரியங்களை சொல்லும்போது கதைகள்னு சொல்லக்கூடாது. வேதத்தில் உள்ள எழுதப்பட்ட காரியங்கள்லாம், கதைன்னா என்ன அர்த்தம், நிஜம் அல்லன்னு அர்த்தம். நிஜம் அல்ல, நிஜம் இல்லாதது தான் நம்ம கதைன்னு சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானான்னு சொல்லி ஆரம்பித்து மனசில் தோணுதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது கதை. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் சம்பவங்கள், சரித்திரம். இது வந்து உண்மையாக அவங்க வந்து காலங்காலமாக வாய் வழியாக சொன்ன காரியங்களை எழுதி வச்சு நமக்கு அரிய பொக்கிஷமாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. எலிசா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். சீரிய ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை, எப்படியாவது இவங்க ஜனங்கள் ரொம்ப பெருசாக இருக்காங்க, இவங்க வந்து நமக்கு எதிராக வந்தாங்கன்னா நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு ஒரு பயம் வந்துட்டு. அப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட அவன் வந்து சொல்லி அநேக தரம் தன்னை என்ன செஞ்சான், எதிரி, அதாவது இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரே சந்தேகம் வந்துச்சு, நம்ம போடுற திட்டங்களெல்லாம் எவனோ போய் அங்கே என்ன செய்தான் சொல்லி கொடுக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க, அப்படி இல்லை, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் நீர் உங்கள் பெட்ரூமில் பேசுறதை கூட என்ன செய்ய முடியும், அவரால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலிசாவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அப்போ அவனை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பார்க்கானா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். முதல்ல எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தகவல் சொல்லுங்கன்னாங்க. இராணுவம், முழு இராணுவமும் அவனை தேடி அலைஞ்சுது, அறிவிக்கப்பட்டது. இந்த ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு குதிரைகள், ரதங்கள், இராணுவம் எல்லாம் போயாச்சு, ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. எலிசா தீர்க்கதரிசி இருக்க பட்டணத்தை அவங்க சுற்றி நிற்காங்க. அப்போ எலிசாவினுடைய வேலைக்காரன் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், எலிசாவின் வேலைக்காரன் இராணுவம் சுற்றி வளைஞ்சிருக்கிறத பார்த்து பயந்து போய் தன்னுடைய எஜமான்கிட்ட வந்து சொல்கிறான். 15ஆம் வசனம் வாசிங்க. ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம், பூரா பெரிய படை சுற்றி நிற்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே பயப்படாதே. 16ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் சொன்னோம். இருந்தது எத்தனை பேர்? 2 பேர் தான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ பயப்படாத, அதை விட நம்மகிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணோம். எலிசா உடனே விண்ணப்பம் பண்ணோம். 17ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும்.
அந்த ஜெபத்தை கேட்டு உடனே வேலைக்காரனுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அங்கே பார்த்தா அந்த மலை முழுசும் என்ன இருந்தது? அக்னிமயமான அந்த மலை முழுசும் நிறைஞ்சிருந்தது, அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும். அவன் பார்த்தவொடனே ஆளிருப்பான், எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்திருக்கும். இப்போ கண்களை அவர் திறக்கிற தேவன். எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அந்த வேலைக்காரன் கண்டான். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அன்றைக்கு அவர்கள் நினைஞ்சாங்க, தப்பி போனாங்க. இவங்களே அவங்களுக்குள்ளே இறங்கி போய் தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்? அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்து அவங்கள நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி கலங்க அடித்து அவங்கள துரத்தி அடிச்சிட்டாங்க. தீர்க்கதரிசி ஒரு மனுஷன் உண்மையிலே ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்டு உண்மையான காரியங்களை அறிவிக்கும்போது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கட்டாயம் கேட்பாங்க. ஆண்டவர் கேட்டு என்ன செய்வார்? எல்லா காரியங்களிலும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலையை அவர் அனுப்புவார். இந்த பகுதியை நல்லா வாசித்து தியானம் பண்ணுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் முழுசும் ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. இது நடக்குது 4000 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு, இப்போ நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா கட்டாயம் இன்றைக்கு என்ன செய்யும்? நடக்கும். விசுவாசம்தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால் நல்ல விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க? அதை வாசித்து அதை தியானம் பண்ணுங்க. அடுத்தால ஒரு மனிதனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 31ஆம் வசனத்திலேருந்து இந்த காரியம் விளக்கப்பட்டிருக்கு. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஒரு தீரு சீதோன் என்ற பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளுக்கு வந்து அந்த வழியாக வந்து என்ன செஞ்சார்? கலிலேயா கடல் அருகே வந்தார். 2 ஊரில் ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு ஊர் வழியாக வந்து கலிலேயா என்ற ஊரில் உள்ள கடல் பக்கத்தில் அவர் வந்தார். 32ஆம் வசனம் பாருங்கள். கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன் கொன்னை வாயுடைய, அப்படின்னா என்னன்னா வாயு என்ன செய்ய முடியாது, அதுதான் கொன்னை வாய். அவனுக்கு காதும் கேட்காது. இவன் மேலே நீங்கள் உங்கள் கையை வைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த 32, 33, 2 வசனம் பாருங்கள். அந்த கூட்டத்திலேருந்து ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அவனை தனியாக என்ன செஞ்சார்? அழைத்து போய் காதுகளில் விரலில் வச்சார். இப்படி காதுகளில் விரலில் வச்சார். வானத்தையா அண்ணாந்து பார்த்தாரு. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, தேவாதி தேவனே, இந்த மனுஷனுக்கு என்ன செய்யுங்க? இரக்கம் செய்யுங்க. இவன் காதுகள் திறக்கப்படட்டும், இவன் நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் சொல்லி எப்பத்தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எப்பத்தான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திறக்கப்படுவாயாக. 35ஆம் வசனம், உடனே. ஆமாம், இது வரைக்கும் நம்ம வாசித்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஜெபித்த உடனே என்ன செஞ்சிருக்கு? பதில் கிடச்சிருக்கு. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவினுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு செவ்வையாய் பேசினான். எப்படி பேசினான்? செவ்வையாக பேசினான். திக்கி திக்கி பேசலை. கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு பேச்சு வந்திருக்கு, கொஞ்சம் தத்தன்லாம் தத்தி பேசலை. என்ன சொன்னான்? செவ்வையாய் பேசினான்னு எழுதப்பட்டு. அப்போ எப்படி இது நடக்கும்? ஆண்டவர் தொட்ட அணைச்சியும் எந்த நோயும் குணமாகும். அவரே பெருமூச்சு விட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இந்த மனுஷனை சுகமாக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சார்? அவனை தொட்டு சுகமாக்கணும். அவர் தொட்ட அணைச்சியும் காதுகள் திறக்கும், செவிகள் திறக்கும். அல்லேலூயா. செவிகள் திறக்கும், நாவின் கட்டுகள் அறுபடும். அவர் திறக்கிறவர். அதனால தான் அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். கண்களை திறந்தரலும்.
வேதத்தில் அநேக அற்புதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கண்களை திறந்தார், காதுகளை திறந்தார். அடுத்தால இன்னொரு சம்பவம் எண்ணாகமத்தின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 22ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன், அவன் பேர் பிலேயாம், அவங்க அப்பா பேர் பேயோர், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். அவனுக்கு எதிரான ஆள் மோவாபிய ராஜாவாகிய பாலாக். இந்த 2 பேருக்கு இடையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கு. இவன் தீர்க்கதரிசின்னு சொல்லி அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன செய்யணும், எனக்காக சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நின்று பாரு, இங்கே நின்று சபின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் சொன்னார். கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை சபிப்பது அவருக்கு பிரியம் இல்லாத காரியம். அதனால் இந்த பிலேயாமால் என்ன செய்ய முடியல, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியல. அதனால் ஒரு கழுதையின் மேலே ஏறி அவங்க போனாங்க. போகும்போது கர்த்தருக்கு என்ன வந்துட்டு, கோபம் வந்துட்டு. 23ஆம் வசனம் பாருங்கள். ரொம்ப கோபம் வந்த உடனே என்ன செஞ்சார், உருவின பட்டயத்தை வச்சுக்கிட்டு இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன செஞ்சார், வழியில் நடுவில் நின்னார். இது இந்த பிலேயாமுக்கு தெரியல. ஆனால் யாருக்கு தெரிஞ்சுது, கழுதையின் கண்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் கழுதை என்ன செய்யலை, அவனை என்ன செஞ்சுது, வயலில் இறங்கினோடனே ஒரு அடி அடித்தான். எங்கே போகிற, நேராக போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், கழுதையை முதல்ல ஒரு அடி அடித்தான். அதுக்கப்புறம் 25ஆம் வசனம் பாருங்கள். சுவர் ஓரமாக ஒதுங்குச்சு. அடுத்ததில் இவன் அடித்த உடனே அது வயல்லேருந்து மேலே ஏறி இன்னொரு பக்கம் சோறு இருந்தது. சோரோடு போய் இவன் காலை வச்சு நச்சிட்டு உடனே அவன் 2வது ஒரு அடி அடித்தான். எங்கே போய் என்ன நினைக்க, ஒன்று வயலில் இறங்குதா, இல்லைன்னா இங்கே போகிறேன்னு சொல்லி கழுதையை 2வது அடி அடித்தான். அப்புறம் 26ஆம் வசனம் பாருங்கள். விலக வழி இல்லாத ஒரு இடுக்கமான இடம், ரொம்ப நேரோவான ஒரு இடம். அந்த இடத்துல போய் நின்றுட்டார். வழி விலக அங்கேயும் முடியல, இங்கே வயல் எங்கள் ஒரு பக்கம் செய்ய முடியல. நடுவில் இந்த கழுதை என்ன செஞ்சுதுன்னா, 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கழுதை நடு வழியில் படுத்து கொண்டது. அது உருவின பட்டயத்தோடு நிற்க தூதனை பார்த்து பயந்து என்ன பண்ணிட்டு நடு வழியில் படுத்துக்கிட்டு உடனே அவன் அந்த கழுதை என்ன செஞ்சான், 3வது முறையாக அடித்தான் இந்த பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி. உடனடியாக கர்த்தர் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 3வது அடி விழுந்த உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். உடனே அது என்ன பேசிச்சு, நீர் என்னை 3 தரம் அடிக்கும்படி நான் என்ன செய்தேன் என்று கேட்டுச்சு. கழுதை என்ன கேட்டுச்சு, ஏன் என்னை 3 தடவை அடிச்சிங்க, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே பிலேயாம் சொன்னார், நீ என்னை பரியாசம் பண்ணுகிறாயின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பிலேயாம் கண்களை திறந்தார். திறந்த உடனே அங்கே அவன் என்னத்தை பார்த்தான், உருவின பட்டயத்தோடு நிற்கிற தேவனுடைய தூதனை கண்டான். கண்டு நினைஞ்சான், பணிந்து கொண்டான். ஆண்டவர் நினச்சா கழுதையினுடைய வாயை என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். கழுதையினுடைய வாய் திறக்கப்பட்டு கழுதை என்ன செய்யும், பேசும். அல்லேலூயா. அவர் உண்மையிலேயே அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம், நிறைய தடவை வாசிச்சிருப்போம். வாசிக்கும் போதெல்லாம் இது வரும். ஆனால் இதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பது நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு திறக்கிறவர். அதை என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இன்னொரு புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏரோது வெளியே கொண்டு வரும்படி நினைத்திருந்த ஒரு நாள் அவனை ஜெயிலில் போட்டிருந்தாங்க. யாரை, பேதுருவை ஜெயிலில் போட்டிருந்தாங்க. நாளைக்கு கொண்டாடணும்னா முந்தின நாள் ராத்திரி
2 சங்கிலி வச்சு கட்டியிருந்தாங்க. ஒரு ஆளை ரொம்ப கொடுமையான குற்றம் செய்தவங்கள தான் அப்படி கட்டுவாங்க. பயங்கரமான ஆள், இவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பேதுரு வந்து 2 சங்கிலி வச்சு கட்டியிருந்தாங்க. 2 ஓரத்தில் 2 சேவகர் நின்னாங்க. இவன் நடுவில்னா இந்த பக்கம் ஒருத்தன், இங்கே இந்த பக்கம் ஒருத்தன். அங்கங்கே என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது, ஏற்கனவே சங்கிலியால் கட்டியிருக்கு. இப்படிப்பட்ட ராத்திரியில் அவர்கள் நடுவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாராம், நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார். இதெல்லாம் பற்றி பயப்படலை, கலங்கலை. என்ன பண்ணிகிட்டு இருந்தார், பேதுரு நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார். வாசிங்க 12. ஏழாம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று பேதுருவை விழாவில் தட்டி எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பினான். அப்படி சொன்ன உடனே பேதுருவின் கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலி என்ன பண்ணிட்டு கலந்து விழுந்துட்டு, அப்புறம் அந்த தூதன் பேதுருவிட சொன்னால், அறையை கட்டு, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், செருப்பை போடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்னுடைய போர்வை எடுத்து போர்த்திக்கோ. 3 காரியங்கள் சொன்னான். ஒன்று என்ன செய்யணும், அறையை கட்டிக்கோ, இடுப்பில் நல்லா அழுத்தி கட்டு அவுந்துடக்கூடாது. செருப்பு போட்டுக்கோ, உன் ஷால் எடுத்து நெஞ்சிக்கோ, மேலே போர்த்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என் பின்னால் வா அப்படின்னு சொல்லி. பேதுரு இதெல்லாம் நிஜமாக நடக்கத என்ன நினச்சாரு, கனவு சொப்பனம் காண்கிறத நினச்சார். இதெல்லாம் ஏதோ நம்ம தரிசனத்தில் பார்த்துட்ருக்கோம்னு நினச்சி அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு என்ன செஞ்சார், பின்னால் போனார். 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். அவர்கள் இருப்பு கதவண்டே வந்தபோது அது தானாய் திறவுண்டது. இரும்பு கதவு இவனை ஏற்கனவே ரொம்ப கடுமையான கடுங்காவல் தண்டனையில் வச்சுருந்தது. 2 சங்கிலியால் கட்டி 2 பேர் பக்கத்தில் நின்று, அதுக்கு வெளியில் ஒரு இது கட்டு, அதுக்கு மேலே அந்த இரும்பு கதவு இவங்க போய் நின்ன உடனே என்ன ஆகிட்டு தானாய் திறவுண்டது. கட்டுகள் கலந்து விழுந்தது, சங்கிலி கலந்து விழுந்துச்சு. அந்த தூதன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், இவனுக்கு சொன்னான், நீ அறையை கட்டிக்கோ, செருப்பு போடுன்னு சொன்னால் ஷால் எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வெளியில் விட்டான். அதுக்கப்புறம் 11ஆம் வசனம், தெளிவு வந்துட்டு, இப்போ நல்லா நினைவு வந்துட்டு, கிள்ளி பார்த்துருப்பான். உண்மையில் இது கனவா இல்லைன்னா நிஜமாக நடக்கான்ட்டு வெளியில் வந்த பிறகு தான் பார்த்தான். என்ன வந்துட்டு அவனுக்கு தெளிவு வந்துச்சு. தெளிவு வந்தபோது தான் பார்த்தான், ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு, விடுதலை பண்ணிட்டார். அதுக்காக இந்த இரும்பு கதவுகள் என்னாச்சு, திறக்கப்பட்டது. இரும்பு கதவு எதுனாலும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். புதிய காரியங்களை செய்கிறவர். இப்போ எங்களுக்கு விரோதமாக சொன்னாங்க, ரொம்ப எனக்கு வந்து சிரிப்பாக தான் வந்துச்சு. அப்படி வச்சு ஆண்டவரை கட்ட முடியுமா? ஆட்கள் வராமல் போச்சு. ஆனால் இதில் என்ன ஆயிடுது, எத்தனை அன்லிமிட்டெட் பேர் பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்தால் 250 பேர் இருக்கலாம். ஆனால் நம்ம மகிமை டிவிலையோ அல்லது ஜேடிகே டிவிலையோ எத்தனை பேர் இதில் வியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் பார்க்காங்க. நிறைய ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. என்னுடைய நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க. அதனால் என்கிட்ட தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. நிறைய ஜெப குறிப்புகள் சொல்கிறாங்க. அதில் 2 முக்கியமான ஜெப குறிப்புகள் இருக்குது. ஒன்று, சிக்காக இருக்காங்க. 2வது காரியம், குடிப்பழக்கத்தில் இருக்காங்க. ஆண்கள் ஜெபம் பண்ணால் அவங்க நாங்கள் சிக்காக இருக்கோம்னு சொல்கிறாங்க. பெண்கள் ஜெபம் பண்ணால் என் பையன் குடிக்கான், என் கணவர் குடிக்காருன்னு சொல்கிறாங்க. 2 காரியங்களுக்காக தான் அநேகமாக ஜெப குறிப்புகள் வருது. நம்ம என்ன செய்யணும், சபையாக ஊக்கமாக ஜெபிக்கும்போது அங்கே உள்ள அந்த கட்டுகள்லாம் என்ன செய்யும், அறுபடும். பெரிய சங்கிலியே கலத்த முடியும்னா, பெரிய இரும்பு கதவுகளை திறக்க முடியும்னா, இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யும், நிச்சயமாக மாறும். நமக்கு முன்னால் இருக்கலாம் என்ன செய்கிறோம், பொசுங்கி போகும். சணல் கயிறுகள் எப்படி தீப்பட்டா எரிஞ்சு சாம்பலாக போகுமோ, அதே மாதிரி எவ்வளோ பெரிய இரும்பு வச்சு பூட்டியிருந்தாலும் அது என்ன செய்யும்,
போசிங்கி சாம்பலாக போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு நிகழ்ச்சி, அதுவும் அப்போஸ்தலர் நடபடிகள் தான், 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்கள். இதில் அங்கே முதல்ல பார்த்தோம் பேதுரு, இங்கே பவுல். பூமி மிகவும் அதிர்ந்தது. இங்கே பவுல் அடைச்சிருந்தாங்க. அந்த ஜெயிலில் என்ன நடந்தது? ஒரு பெரிய எர்த்துக்குவேக் வந்துச்சான். எர்த்துக்குவேக், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி. உடனே என்ன ஆகிட்டு? எல்லா கதவும் திறந்துட்டு. 30ஆம் வசனத்தில் பாருங்க. சாரி, 20ஆம் வசனம், 16:20. இந்த பவுலை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் யூதன் சொன்னாங்க. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நாம் ரோமர்னு சொல்கிறாங்க. ரோமருக்கும் யூதருக்கும் என்ன செய்யாது? ஒரு நாள் ஒத்து போகாது அவங்க ரெண்டு பேருக்கும். ரோமர்கள் என்ன அப்படி நினைப்பாங்கன்னா, இந்த ஜெர்மானியர்களே மாதிரி தான், நாங்கள் என்னது ஆள பிறந்தவர்கள், நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அவங்க இந்த யூதர்களை ரொம்ப அடக்கி ஒடுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த இவன் நமக்கு அடங்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அவங்க நினச்சாங்க. ஒரு ஜன கூட்டம் வந்து பவுலுக்கு விரோதமாக எழும்புச்சு. 22ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஜன கூட்டம் இவர்களுக்கு விரோதமாக எழும்புச்சு. 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அடிகள் அடித்தாங்க. இவன் நம்ம ஊரில் வந்து பொல்லாத காரியத்தை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அடித்து அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் ரொம்ப பத்திரமாக காவல் பண்ண வச்சாங்க. ரொம்ப பத்திரம். அங்கே தான் அதில் என்ன இருந்தது? 24ஆம் வசனத்தில் பாருங்கள், உட்காவலறை அதில் அடைச்சி வச்சாங்க. கால்களை தொழு மரத்தில் மாட்டி வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் 2 பேர், ஒன்று பவுல், இன்னொன்று அவருடைய நண்பர் சீலா. பவுலும் சீலாவும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது பவுலும் சீலாவும் ராத்திரியில் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்னு நினச்சிருக்கேன். சின்ன வயசில் சீலா என்பது ஒரு ஆண்கிறத சொல்லி தரல. பவுலும் சீலாவும் படித்தாங்க, பவுலும் சீலாவும் படித்தாங்க. நம்ம ஊரில் சீலா இருப்பாங்க, நிறைய சீலா. அதே மாதிரி ஒரு சீலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 2 பேருமே ஆண்கள் தான். அவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. நடுராத்திரியில் 25ஆம் வசனம் வாசிங்க. நடு ராத்திரி ஒட்டி கடுமையான காவல், அநேக அடிகள் அடிக்கப்பட்டிருக்கு. அவங்க உட்காவலறையில் இருக்காங்க. கால்களெல்லாம் தொழு மரத்தில் மாட்டி வச்சுருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அடா ராஜா நாசமாக போட்டோம் அப்படின்னு சொல்லலை. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா தேவனை துதித்து பாடினார்கள். மற்ற எல்லா கைதிகளும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி போட்டிருக்கு பாருங்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டு படித்ததை கேட்டாங்க. அவங்க 2 பேரும் பாடி என்ன செஞ்சாங்க? தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க. அப்போ தான் 26ஆம் வசனத்தில் போட்டுக்கு, சடிதியிலே, எப்படி திடீர்னு சடிதியிலே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது. அது திரும்ப 26ஆம் வசனம் வாசிங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி அதிர்ச்சி. உடனே கதவுகள் எல்லாம் நெஞ்சது திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து, எல்லாம் இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, உள்ளே அடைக்கப்பட்டிருந்தவங்க எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் இருட்டு. பெரிய பூமி அரிசி உண்டாச்சுன்னா எரிஞ்சிட்ருக்க தீபம்லாம் நினைஞ்சிரும், அணைஞ்சிரும். பவர் இருந்தாலும் நினைச்சிரும், இப்போ இருந்தாலும் கட்டாயிரும். எல்லாம் கட்டாயிட்டு எல்லாம் இருட்டு. சிறைச்சாலைக்காரன் இப்போ தான் முழிச்சு பார்க்கான். அவன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இவங்க நல்ல பாட்டு, இனிமையான பாட்டு படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? சிறைச்சாலைக்காரன் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு முழிச்சு பார்த்தான். எல்லாம் திறந்து கிடக்கு, எல்லோரும் ஓடிட்டாங்க அப்படின்னு நினச்சான். வாசிங்க. பட்டயத்தை உருவி
தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான். தன்னை என்ன அவன் பட்டயத்தை உருவி உடனே ராஜா அவ்வளோ பேரையும் விட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்த, தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டு நினைஞ்சுவார். எல்லோரும் முன்னாலேயும் தலையை வெட்டுவார், அல்லது வேறு ஏதாவது சித்திரவதை பண்ணிடுவார். அதனால் நம்மளே செத்துருவோன்னு சொல்லி சூசைட் பண்ணதுக்கு என்ன செஞ்சான், வாழை உருவிட்டான். அப்போ தான் பவுல் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னார், சத்தம் போட்டு சொன்னார் பவுல், ஏய் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கொடுத்தோம். நல்ல மிகுந்த சத்தமிட்டு சொன்னோம், சத்தம் போட்டு. அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இவ்வளோ பூமி எதிர்த்து வந்துட்டு எல்லாம் கலந்தாச்சு, கதவுலாம் திறந்தாச்சு. ஆனால் கைதிகள் யாரும் என்ன செய்யலை, ஓடி போகலை. அது அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு பெரிய சாட்சி ஆகிட்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. நம்மளையும் பார்க்கவங்க என்ன செய்யணும், எல்லோரும் ஆச்சரியப்படணும். இது எப்படி இவங்களால் தாங்க முடியுது, இவங்களுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கவங்களாம் என்ன செய்யணும், ஆச்சரியப்படணும். அந்த சிறைச்சாலைக்காரன் உடனே பவுல்கிட்ட கேட்காரு, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக அவனுடைய உள்ளத்தில் என்ன வந்துட்டு, இவங்களை மாதிரி நம்மளும் மாறணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அல்லேலூயா. அவர் தமது ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக என்ன செய்வார், எந்த கட்டுகளையும் அவரால் அகற்ற முடியும், கலற்ற முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவங்க இந்த வலியில் ரொம்ப அடிபட்டிருந்தாங்க. அவ்வளோ வலியிலையும் அவங்க வந்து என்ன செய்யலை, அழுது புலம்பலை, மற்றவங்கள சபிக்கலை. அவங்க வந்து தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். மற்ற எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது அவர்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு காரியத்தை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். ஆண்டவர் எல்லா ஊழியங்கள் முடித்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக சீஷர்கள்ட்ட சில காரியங்களை சொல்லிகிட்டு இருந்தார். 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்ன சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து அவர் சீஷர்களுக்கு அறிவித்தார். என்ன சம்பவிக்க போகிறது, அடுத்தால என்ன நடக்கும் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அது எத்தனாம் வசனம்? 47ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனசு என்ன பண்ணணும், திறக்கப்படணும். ஆண்டவர் திரும்ப வாசி 47ஆம் வசனத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டார். என்ன, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும், இது ரெண்டும் நீங்கள் எருசலேம் நகரில் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் எல்லாம் தெளிவாக தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னார். 52ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறேங்க, வாசிங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆண்டவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டதை அப்படி கண்ணால் பார்க்காங்க. சந்தோஷமாக திரும்பி வந்து 53ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நாடோறும் தேவனை துதித்து கொண்டிருந்தார். தினந்தோறும் தேவனை துதித்து அவருடைய கட்டளைகளை அவங்க வந்து நிறைவேற்றுவதற்கு என்ன செஞ்சாங்கன்னா தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவர் கண்களை திறக்கிறவர்னு சொன்னோம், செவிகளை திறக்கிறவர்னு சொன்னோம், கழுதையினுடைய வாயை அவர் திறந்தார், சிறைச்சாலையின் கதவுகளை அவர் திறந்தார்னு சொன்னோம், மனதை திறக்கிறவர், சீஷர்களின் மனதை அணிஞ்சார். அவர் திறக்கப்பட்டபடியால் அவர்களுக்கு சம்பவிக்க போகிறவர்கள் என்ன என்பதை நினைஞ்சதுன்னா அவங்க அறிந்து கொண்டாங்க. அவர் திறக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் இந்த உலகத்தில் உண்டு, அநேக வழிகள் எனக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ மேல் படிப்புக்காக இருக்கலாம், மேல் படிப்பு, இப்போ அடுத்தால் என்ன செய்யணும்னு தெரியல, ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் ஒரு அடுத்தால் என்ன செய்யலான்னு ஒரு திட்டமிடுதல் இருக்கலாம். அப்படி பல காரியங்களை குறித்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே
நீர் எனக்கு விரோதமான காரியங்களை அகற்றி போடும், புதிய வழிகளை திறந்தருளும். நீர் வழி காட்டுகிற தெய்வம், வழி நடத்துகிறவர். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? செவ்வை பண்ணுவார்னு போட்டிருக்கு. நல்ல கவனமாக இருந்தால் வழி இதுவே என்கிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும். ஆண்டவர் கரம் பிடித்து நடக்கிறவர், புதிய வழிகளை திறக்கிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர், கண்களை திறந்தவர், காதுகளை திறந்தவர், மனதை திறந்தவர், ஜெயிலில் எல்லாவற்றையும் திறந்தவர். நம்முடைய காரியங்களை அவர் என்ன செய்வார்னா திறப்பார். நமக்கு புதிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லணும். முழுவதுமாக டோட்டலாக என்ன செய்யணும்னா விசுவாசம்தான். அவருடைய சமூகத்தில் முழுவதும் முற்றிலுமாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள். எரேமியா 20:12, நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறீர்களே, கருதை காண்பேனாக. அந்த கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம். என் காரியத்தை உம்மிடத்தில் நினைஞ்சிட்டேன், நான் வச்சுட்டேன், சாட்டி விட்டேன், சரண்டர் பண்ணிட்டேன், டோட்டலாக நினைஞ்சிட்டேன். இனிமேல் இது ஏன் பிரச்சனை இல்லைப்பா, இது உங்கள் பிரச்சனைன்னு சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் செய்வதை நம்ம பார்க்கோம். அதுக்கு முந்தின வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். அவர் அவ்வளோதான், நமக்கு பயங்கரமான பராக்கிரமசாலி. அதனால் எதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், எந்த விதமான தடையாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார், நீக்கி போடுவார். ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 போட்டிருக்கு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படி சொன்ன ஒரே கடவுள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம், எல்லாம் கூடும். அதுதான் நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அவருடைய கரத்தில் நம்ம என்ன ஒப்பு கொடுக்கணும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். புதிய வழிகளை திறக்கிறவர், புதிய காரியங்களை செய்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். நீர் எங்கள் ராஜாவாய் எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிறீர். ஒருபோதும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் பட்சமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், நீர் எல்லாவற்றையும் திறக்கிறவர் என்று நாங்கள் பார்த்தோம் சுவாமி. எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்களை திறந்தருளும். உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். புதிய காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து எங்களை நீர் பலப்படுத்தும். தேவரீர், நீரே அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஆலோசனை கர்த்தர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்கள் பட்சமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்ன கர்த்தர், அது எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. தேவரீர், ஒவ்வொரு நாளும் முறையாய் வேதத்தை வாசிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். வேத வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். காரியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி. இயற்கைக்கு மாறான விதத்தில் அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை நாங்கள் செய்ய தேவரீர் எங்களை சாட்சிகளாய் நீர் மாற்றும் ஆசீர்வதியும் சுவாமி. நீர் எங்களை
உறங்காமல் தூங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். இந்த இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார். அற்புதங்களை செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உண்மையாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும், ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் நீர் மாற்றும். உன் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் சுவாமி. அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசியின் இந்த வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்ட போது அதிசயமான காரியத்தை அவன் கண்டானே சுவாமி. அதே போல நாங்களும் காணத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தருளும் தேவரீர். உம்மை போல எங்களை மறுரூபமாக்கும். பாடுகளை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். கரம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், மந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களிகூறுவேன் என்ற வார்த்தை நாங்கள் அப்பா கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. சகல குறைவுகளை நிறைவாக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் அவர் நின்று விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் எல்லா துன்பங்களையும் சகிக்க தாண்டி செல்ல நீர் எங்களுக்கு பலன் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. பலகீனங்களை மாற்றி போடும் புது பலன், புது கிருபை உண்டாகட்டும். தழும்பில் உள்ள ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தட்டும். சர்வாங்க சோகம் உண்டாகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். கடன் பாரங்கள் மாறி போகட்டும். கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நீரே அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த நாமமே எங்களை நடத்தினது என்று சொல்லத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ள தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் அதிசயங்களை காண பண்ணும் சுவாமி. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதா. வீடு வாசல்கள் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தித்தார். கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சகல துதிகனம் மகிமை முக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம இவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரா. God bless you. ஆராதனை